அனைத்து உலகிலும் வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு நம்முடைய மனைவி ரங்கநாதனின் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கொள்கிறேன். நம்ம பார்த்திங்கன்னா பிரசன்ன வித்தகராகவும் இருக்கும், வாஸ்து பூமி ஜோதிடராகவும் இருக்கும், மற்றும் ஜாதகம் திருமண பொருத்தம் இதில் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஜோதிடராக இருக்கும். இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்பு பலன்கள். அதில் மாசி மாதத்தில் 12 ராசிகளுக்கு உண்டான சிறப்பான ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் சிறப்பான பலன்களை எந்தெந்த ராசிகள் என்னென்ன சம்பவங்களை பார்க்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வாங்க நம்ம மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் 11வது மாதமாக நம்மளுடைய முன்னோர்கள் அதை எடுத்து வச்சுருக்காங்க. மாசி அப்படிங்கிற மாதம் 11வது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் ஒரு புனித நீராடுறதுக்கும், முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும், மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும், அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் விரதம் இருந்து பூஜைகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை அது மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது. தாலி பாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் இந்த மாசி மாதத்தில் சிறப்பான ஒரு இடம் பெறுது. மாசி மாதத்தில் தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது. மாசி மாதத்தில் இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது. எல்லா 30 நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான். அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதா இருக்கட்டும், சிவராத்திரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம். இதில் திருமால் மகாவிஷ்ணுவை அவதாரம் எடுத்த ஒரு மாதம் திருமால் மகாவிஷ்ணுவை அவதாரம் எடுத்த மாதம் மாசி மாதம்தான். இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம். மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரம் தான் மகாமகம் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரம் விசேஷமாக அந்த ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா, அந்த விஷயத்தை கொண்டு வராங்க. இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் அவதரித்த மாதம் இது. சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான். சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம். ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம். குறிப்பாக சொல்லணும்னா 12 மாதங்களுக்கும் 12 தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு. இருந்த போதிலும் மாசி மாதத்துக்குன்னு உள்ள சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம். ரிஷப ராசி, இந்த நம்மளுடைய ராசி அப்படின்றத பொறுத்த வரைக்கும், ராசி பலன்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். கோச்சார கிரகம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிறந்த காலத்தில் ரிஷபத்தில் சந்திரன், ரிஷப ராசியில் சந்திரன். ஸோ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வக்ரமாக இருக்காங்க. குருவும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் 27ஆம் தேதி, அதாவது இந்த மாத இறுதியில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாங்க. இதில் உங்களுக்கு சந்தோஷமான செய்தி தான். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சார் சந்தோஷமான செய்தி அப்படின்னா, பொருளாதாரத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். 8 கூட 2 வக்ரம் அடைஞ்சால் பொருளாதாரம் திடீர் தனவரவெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்திருக்கும், வாய்ப்புகளை நழுவ விட்டுருப்பீங்க. ஆனால் இது உங்களுக்கு போட்ட விதை அறுவடைக்கான காலகட்டம். சரிங்களா? ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்துல கேது. இது சில விஷயங்களில் தொந்தரவுகளை கொடுத்துருக்கும், நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ரிஷபராசிக்கு உங்களுக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தினுடைய 14th உங்களுக்கு கும்பத்துக்கு போகிறாங்க. கும்பம் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடு. கும்பத்தில் 5 கிரகங்களுடைய சேர்க்கை: சூரியன், சுக்கிரன், புதன், ராகு ப்ளஸ் செவ்வாய். இதில் இப்போ புதன் குறைவான டிகிரிலையும், சுக்கிரன் அது ஒரு 14 டிகிரிலையும், சூரியன் குறைந்த டிகிரிலையும், ராகு 15 டிகிரிலையும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்கள் ராசிக்கு என்ன விதமான பலன்களை ஏற்படுத்துது அப்படின்றத பார்க்கும்போது, இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் மாசி மாதத்தில் ஒரு பலமான நிலையில் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு
ப்ளஸ்ஸும் இருக்குது, ஒரு மைனஸும் இருக்குது. என்ன சார் ப்ளஸ், என்ன சார் மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் வேலையில் பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் உறுதி உண்டு, சரிங்களா? ஆனால் இந்த மாத இறுதியில் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும், அது தீர்வு கிடைக்கும். சரிங்க சார். பக்கத்து வீட்டில் டாக்குமெண்ட்டு பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் உருவாகும், அது தவிர்க்க முடியாது தான், இருந்தாலும் அதற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2ஆம் இடத்துல வக்ரமான குரு நிவர்த்தியாகி 9ஆம் வீட்டை அவருடைய 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு அது 10ஆம் வீடாக வருது. தொழில் உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் தடுமாற்றங்கள் ஆரம்பத்தில் இருந்தாலும் அது சரியாயிடும். உங்களுக்கு வீடு வண்டி வாகனங்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2 வீலர் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் காற்று இருக்கா, ஃபியூல் இருக்கா, அதாவது பெட்ரோல் இருக்கா, வண்டி கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இதை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கை தேவை. ஏன்னா வழியில் நிற்கிறது, ஃபைன் கட்டுறது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் உருவாகும். நீங்கள் பார்வை வந்துட்டு எங்கே இருக்கணும்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கணுமே தவிர பார்வை ஒரு பக்கமும் சிந்தனை ஒரு பக்கமும் இருந்துச்சு அப்படின்னா ஃபைன் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான், இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். சனி உங்கள் ராசிக்கு யோகாதிபதி தான், யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த அமைப்பில் யோகாதிபதியான சனி உங்கள் ராசியை சந்திரனை பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பங்கள், மன வருத்தங்கள், கவலைகள், தேவையில்லாத அச்சங்கள், பயம் போன்றவை உங்களுக்கு இருக்கும். பதவி உயர்வு, இடமாற்றம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல முறையில் அமையும். இதெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அதெல்லாம் நல்லபடியாக கிடைக்கும். அதில் அனுகூலம் இதெல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே புரிதல்கள் இதெல்லாம் இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியம், மகிழ்ச்சி இதெல்லாம் இருக்கும். உங்கள் ராசிக்கு 6 கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்து உச்சம் அடைகிறது அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும் அப்படிங்கிறது உறுதி. அந்த சுப நிகழ்ச்சிகளை காட்டிலும் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பத்தை அனுசரித்து செல்லக்கூடிய அமைப்பு, கலைத்துறையில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு ஒரு வெற்றி, ஒரு பதவி உயர்வு, ஒரு நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட், நல்ல பெயர் கிடைக்கிறதா இருக்கட்டும், தன்னுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படுறதா இருக்கட்டும், இது எல்லாமே நல்லா இருக்குது. செல்வாக்கு கிடைக்கும். பணிபுரிகிற இடத்துல, அதாவது ஜாபில் இருக்கிற இடத்துல மற்றவங்களால் வந்த இடையூறுகள் தவிர்க்கப்பட்டு, இல்லை அவங்க செஞ்ச ஒரு தவறே கூட, உங்களுக்கு எதிராக செஞ்ச சூழ்ச்சிகள் கூட உங்களுக்கு நன்மையான ஒரு அமைப்பில் போய் முடியும். இதில் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் பணிச்சுமைகள் அதிகமாக இருக்கும். மாதத்தினுடைய இறுதியில் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கான வெற்றிகள் கிடைக்கும், மற்றவங்களுடைய சப்போர்ட்டு கிடைக்கும். குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத குழப்பங்கள், வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் கூட அது உங்களுக்கு நன்மையாக முடியும் அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயந்தான். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கல்வியில் குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கக்கூடியவங்க, ஆர்கிடெக்ட் படிக்கக்கூடியவங்க, அதே மாதிரி சட்டம் படிக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல மார்க்கு, நல்ல மதிப்பெண், அல்லது ஆல்ரெடி அரியர் வச்சுருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த அரியர்லாம் நிவர்த்தி செய்து உங்களுக்கு வந்து அந்த தடைகள் விலகி உங்களுக்கான சான்றிதழ்களாக இருக்கட்டும், உங்களுக்கான ஒரு அங்கீகாரமாக இருக்கட்டும், இதெல்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு தொழில் ரீதியான படிப்புகள், அதாவது தொழில் அப்படின்னா மருத்துவம், சட்டம் சார்ந்த படிப்புகள் படிக்கக்கூடியவங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கும். சரியான அங்கீகாரம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு பார் கவுன்சிலில் பதிகிறதா இருக்கட்டும், பதிஞ்சு உங்களுக்கான ஒரு அந்த பதவிகளை ஏற்பு விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நிதானமான வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. வளர்ச்சி படிப்படியாக இருக்கும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் யூக வணிகத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்கும். இந்த மாதத்தில் கரெக்டான டைம் பார்த்து அந்த வெற்றியை நீங்கள் எடுத்துக்கோங்க. யூக வணிகத்தில் நிச்சயமாக ஒரு வெற்றி இருக்குது. அதாவது எண்ணெய், ஆயில் சம்மந்தப்பட்ட துறைகளில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடியவங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட வகையில் நீங்கள் ஷேர் ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. அந்த ஷேரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த டைமில் வந்து ஷேர் வந்து நல்ல மதிப்பு உயரும். ஸோ உங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பர். அதுவும் மாத இறுதியில் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். திருமணம், குழந்தை போன்ற விஷயங்களுக்கு காத்துட்ருக்கக்கூடியவங்களுக்கு, நீண்ட நாட்களாக காத்துட்ருக்கக்கூடியவங்களுக்கு அது கூடி வரும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. அதில் குடும்பத்தில் மட்டும், அதாவது பழைய கட்டிடங்களை ஆல்ட்ரு பண்ணக்கூடிய அமைப்பு, வீட்டை இடித்து கட்டக்கூடிய அமைப்பு, வாஸ்து குறைகள் இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணிக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும்
தாலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மாங்கல்யம் போன்ற விஷயங்களில் கவனமும் எச்சரிக்கையும் தேவை. தாலி கலண்டு விழுகலாம், அல்லது சிறிய அணிகலன்கள், அதே மாதிரி தாலியில் கோத்திருந்த ஒரு பொருள் வந்து தவறி விழுகிறதா இருக்கட்டும், அல்லது கையில் போட்டிருந்த ஒரு மோதிரம் கலண்டு விழுகிறதா இருக்கட்டும், மூக்குத்தி, தோடு, கம்மல், இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரிஷபராசிக்காரங்க இந்த மாசி மாதத்தில். சரிங்களா? அப்போ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம், கலைத்துறை சொல்லியாச்சு. அதே மாதிரி தொழில் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி இடமாற்றங்கள், பயணங்கள் பொறுத்த வரைக்கும் புதிய புதிய பயணங்கள் வரும். பயணங்களை மேற்கொள்ளுங்க. பயணத்தினால் தொழிலில் லாபம் அடையக்கூடிய காலகட்டம், பயணம் செய்து ஆதாயம் அடையக்கூடிய காலகட்டம். ஆனால் மனச்சோர்வும் கவலைகளும் வரும். அதை நீங்கள் தூக்கி ஒரு பக்கமாக ஓரமாக வச்சிடலாம். யோகா, உடற்பயிற்சி போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடிய மாதம் இந்த மாசி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து 100க்கு 70%, 80% அற்புதமான நல்ல பலன்களை இந்த மாதம் கையில் வைத்திருக்கு. உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும். வாழ்க வளமுடன்.